வாழ்வோம் வாழ்விப்போம். அப்ப நீங்க ஞானத்துல போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சுமையே கிடையாது. அப்ப சுமை எதுல வருது? நம்மளை விட்டு அடுத்தவர்களை சாருகிற பொழுது, அடுத்தவர்களோடு ஒட்டுகிற பொழுதுதான் சுமை வரும். இல்லைன்னா வராது. ஏன் சுகம்தான் வரும். நான் தான் சொன்னேன், இன்பங்கிறது அடுத்தவங்கள்ட்ட இல்ல. நம்ம தப்பான்னு நினைச்சுட்டு இருக்கோம். இப்போ 2 பேரும் லவ் பண்றாங்க. அதே பொண்ணுதான், அதே ஆணுதான். அவளை ஒரு நாள் பார்க்கலன்னா இவனால இருக்க முடியாது. பைக் எடுத்துட்டு ஓடுறான், தேடுறான். அந்த பொண்ணும் தேடி வருது, சந்திக்கிறாங்க, பேசுறாங்க, எல்லாம் கரெக்ட். அவ்வளவு சுகம். கொஞ்ச நாள்ல 2 பேருக்கும் என்ன ஆயிட்டது? பிரிவு வந்து விட்டது. இவன் பார்க்கவும் இல்லை, தேடவும் இல்லை, போகவும் இல்லை. அதே ஆளுதான், அதே பொண்ணுதான். இப்ப அந்த பொண்ணை பத்தி சொன்னாலே இவனுக்கு கடுப்பாகுது. அதெல்லாம் பேசாத போடா. அந்த பொண்ணுக்கும் அவன் பேரும் சொல்லாதுன்னு. அதே ஆள் தானே, அதே உருவம் தானே இப்பவும் இருக்குது. அப்ப இன்பம் எங்க போச்சுது? நமக்கு பிடிச்சா இன்பம், பிடிக்கலன்னா துன்பம். அப்ப எங்க இருக்கிற அந்த இன்பம்? நமக்குள்ளதான் இருக்கு. இன்பம் வெளியில இல்ல. அதை உணரணும். நீங்க வெளியில கிடையாது, உங்களுக்குள்ளதான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அது இன்பம், வேண்டாம்னா துன்பம். அப்ப உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. உங்களை திடப்படுத்த நீங்கள் இறங்கிவிட்டால் தெளிவு என்பது தானாக வந்துடும். அதான் திருவள்ளுவர் சொன்னார், எண்ணிய எண்ணியாக எய்துவர், எண்ணிய திண்ணியராக தெரியும். திடம் உள்ளவர்களாக இருந்தா எதை நினைச்சாலும் கிடைக்கும். நீ விடுவணும், திடமா இருக்கணும். கிடைக்கலையே, நமக்கு இல்லையே வருத்தப்படவே கூடாது. அதுக்குதான் ஞானிகள் என்ன சொன்னாங்கன்னா, நமக்குரியது நமக்கு வரும், நமக்குரியது நமக்கு வரும். நமக்கு கிடைக்கல, நமக்கு வரலன்னா நமக்கு உள்ளது இல்லை, நாம ஏன் வரணும்? இல்லையா? இங்க வருந்ததுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா வாழ்க்கையே வடிவமைக்கப்பட்டது. நான் தான் சொன்னேன், வழங்கப்பட்ட வாழ்க்கை. இதுல உன் சிந்தனைக்கு இடமே இல்லை. எல்லா நின் செயல் யாதொன்றும் அறியேன் பராபரம் என்று. அதுதான் ஞான நிலை. எனவே இயல்பாக இருங்கள், இயற்கையோடு ஒத்து வாழுங்கள். இயற்கை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அவரவர்கள் கர்மாவிற்கு தக்க படைத்து இந்த மண்ணில் கர்மாவை கழிப்பதற்கு அனுப்புகிறது. நாம நம்மள்ட்ட இருக்கக்கூடிய குப்பையை, கர்மாவை இறக்கிக்கிட்டு கழுவி சுத்தப்படுத்திக் கொண்டு மேலே பறக்கணும். ஆனா உலக வாழ்க்கையிலே இங்க வந்து மேலும் மேலும் குப்பையை கூட்டி கழுகாம, மேலும் நம்ம ஒரு ஆள்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கோட அடுத்தவங்க அழுக்கையும் சேர்த்து 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 மலை மாதிரி வச்சு மண்ணில இருந்து எழும்ப முடியாமல் பிறவியில் அவஸ்தைப்படுத்துகிறோம். எனவே ஞான பயணம், சுகமாக பயணிப்பது, உச்சத்திற்கு பறந்து செல்வதற்குரிய ஆற்றலை பெற வைப்பது ஞான பயணம். அதற்கு நாம் கைகொள்ள வேண்டிய கருத்து என்னவென்றால், இயற்கையோடு வாழ்வது, இயற்கை புரிந்து கொண்டு வாழ்வது. இயற்கை தனித்தனியாக நம்மளை படைத்திருக்கிறது, நாமளும் தனிதான். பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள், திருவள்ளுவர் சொன்னார். நம்மள்கிட்ட வரக்கூடிய துன்பம், நஷ்டத்திற்கு நாம தான் காரணம்னு புரிஞ்சு கொண்டு எந்த தப்பு தவறு செய்யாம, அடுத்தவர்களுக்கு சிக்கல் இல்லாம, யாருடைய சாபங்களுக்கும் நம்ம ஆளாகாம, அடுத்தவங்களை குறை சொல்லாம வாழ கற்றுக்கொண்டால் ஞான பயணம் எளிதாக செல்லும், நலமே கிடைக்கும் என்று சொல்லி இந்த வண்ணம் நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ்வோம்.